நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கோற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது தமிழ் மாத ஆனி மாத பலன்களை சொல்ல இருக்கிறோம். ஆனி மாத பலன்களை சொல்ல இருக்கிறோம். ஆனி மாதம் மொத்தம் 32 நாட்கள். ஆங்கில தேதி 15/6/2021 முதல் 16/7/2021 வரை. வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் நாம் பலன்களை சொல்லி வருவதால் இப்பொழுது கிரக நிலைகளை பார்ப்போம். ரிஷபத்தில் புதன் ராகு, மிதுனத்தில் சூரியன் சுக்கிரன், சந்திரன் செவ்வாய் கடகத்தில், கேது பகவான் விருச்சகத்தில், சனி பகவான் மகரத்தில், குரு பகவான் கும்பத்தில் இருக்கிறார்கள். இப்போது கிரகங்களுடைய நிலைகளை பார்த்தோம். இந்த 32 நாளுக்குள்ள கிரகங்கள் மாறும் இல்லையா? அப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆனி மாதம் 9ஆம் தேதி சுக்கிரன் கடகம் சென்று பலனை தர இருக்கிறார். ஆனி மாதம் 18ஆம் தேதி புத பகவான் மிதுனம் சென்று பலனை தர இருக்கிறார். அப்போது சுக்கிரன் 8 நாள் மிதுனத்திலையும் 24 நாள் கடகத்திலையும் இருந்து பலனை தர இருக்கிறார். புத பகவான் 17 நாள் ரிஷபத்திலையும் 15 நாள் தன்னுடைய சொந்த வீடான மிதுனத்தில் இருந்து பலனை தர இருக்கிறார். இப்போ சந்திர பகவான் உங்களுக்கு ஒரு ரவுண்டை அடித்து கடைசியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கன்னி வரை சென்று பலனை தர இருக்கிறார். இப்போ கிரகங்களுடைய நிலைகளை பார்த்தோம். இந்த மாதத்தில் முக்கிய நாட்களை பார்ப்போம். ஆனி 10ஆம் தேதி பௌர்ணமி வருகிறது. முருகப்பெருமானையும் சிவனையும் வழிபாடு செய்ய உகந்த நாள். ஆனி 21 கிருத்திகை விரதம் இருக்கலாம். முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம். கந்த சஷ்டி கவசம் சொல்லலாம். ஆறுமுகனை வழிபாடு செய்தால் வாழ்க்கை ஏறுமுகமாக அமையும். ஆனி 25 அமாவாசை வருகிறது. நம்முடைய வீட்டில் இறந்து போன முன்னோர்களுக்கு நாம் வழிபாடு செய்யவும் அவர்களுக்கு திதி செய்யவும் உகந்த நாள். அவர்களை நாம் சரியாக வழிபாடு செய்தால், திதி செய்தால் அவர்களுடைய பிளெஸ்ஸிங் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்பொழுது நாம் இந்த ஆனி மாத கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் என்ன பலாபலன்களை வழங்க இருக்கிறது என்பதை பார்க்க இருக்கிறோம். இப்பொழுது நாம் ஆனி மாத பலன்கள் மொத்தம் 32 நாள் ஆனி மாத பலன்களை சொல்ல இருக்கிறோம். சிம்ம ராசிக்கு தமிழ் மாத பலன்கள். இப்போது இந்த சிம்ம ராசிக்கு இந்த ஆனி மாதம் ரொம்ப அமக்கலமாக இருக்காங்க. சிம்ம ராசி அன்பர்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம். சிம்ம ராசியில் பெரும்பாலும் பார்த்தா பெரிய விஐபிங்களாக இருப்பாங்க. அரசியலில் இருக்கிறவங்க, அதே நேரம் பெரும்புள்ளியாக இருப்பாங்க. அதே நேரத்தில் இவங்க ஒரு பெரிய நிர்வாகத்தில் பெரிய பதவியில் வகிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இவங்களை பொறுத்தவரையிலையும் இந்த சிம்ம ராசி அப்படின்னும் பொழுது சூரியன் 11ஆம் இடத்துல இருக்கிறதாலேயும் ராசியை குரு பகவான் பார்க்குறதாலேயும் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் அரசியல்வாதிகளுக்கு ஒரு செல்வாக்கு மிக அதிகமாக கூடிய ஒரு காலகட்டம், சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அவங்களுக்கு பேரு புகழ் அதிகரிக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். 2வது, பெரிய நிறுவனங்களில் வேலை பார்க்கவங்களும் இவங்க ஒரு கீ போஸ்ட்டாக தான் இருப்பாங்க, முக்கிய பெரும்புள்ளியாக இருப்பாங்க. அப்போ இவங்க ரொம்ப சமயோசிதமாக எதையும் செஞ்சு சாதனை படைக்கக்கூடியவர்கள். இந்த மாதம் இவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாதம். இவங்க பாராட்டினை பெறுவார்கள். வேலை பார்க்குற இடத்துல ரொம்ப பாராட்டை பெறக்கூடிய ஒரு காலகட்டம்.
கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு நிச்சயமாக இருக்கும். சமூகத்தில் ஒரு பொறுப்பில் இருப்பாங்க. சம்பளம் வாங்காத ஒரு பொறுப்பு, ஒரு வேலையில் இருக்கக்கூடியவங்க கூட இந்த காலகட்டம் ரொம்ப அமக்கலமாக சந்தோஷமாக நாளுக்கு நாள் பேரு, புகழ், அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு நிலை, தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே நேரத்தில் உங்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதி புத பகவான் 17 நாள் 10ஆம் இடத்துலையும் மீதி 15 நாள் உங்களுக்கு மிதுனத்தில் ஆட்சி நிலை பெற்று குரு பார்வையிலையும் இருக்கிறதால இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பணம் பல வகையில் பையை நிரப்பக்கூடிய ஒரு காலகட்டம். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். இந்த ஃபைனான்ஸையே தொழிலாக பண்ணுறவங்க இருப்பாங்க ஒரு சிலர், அவங்களுக்கும் ஒரு முன்னேற்றமான ஒரு காலகட்டம். கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக இருக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணத்திற்கான பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது 2ஆம் வீட்டு அதிபதி 11ல் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறதால முதல் 17 நாளும் ஓகே தான். அடுத்த 15 நாள் இன்னும் டபுள் ஓகேவாக இருக்குது. ஸோ மொத்தத்தில் பார்க்கும் பொழுது ரொம்ப சிறப்பானதொரு மாதம். கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு இருந்து, பிரிவினை இருந்து அவங்க இப்போ ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டம். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்திற்கான பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களுக்கு திருமணத்தை பண்ணி வைக்கக்கூடிய நிலை இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பும் மரியாதையும் எப்பொழுதும் உண்டு. தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அடுத்தது உங்களுக்கு உடம்புல ஒரு தேஜஸ், மினுமினுப்பு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ராசியை குரு பார்க்குறார், ராசி அதிபதியை குரு பார்க்குறார். அப்போது உடல் ரீதியாக ஃபிசிக்கலாக நீங்கள் ஃபிசிக்கலாகவும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை திருப்திகரமாக இருக்குது. 3ஆம் வீட்டை குரு பார்க்கிறாரா. 3ஆம் இடம் என்பது கம்யூனிகேஷன் பாவம். பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடனக் கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றும் பணியாளர்கள், நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், மேக்கப் மேன்கள், இவங்க எல்லாருக்கும் வேலைவாய்ப்பு கிடைச்சி அவங்க சந்தோஷமாக சம்பாத்தியம் பெறக்கூடிய உன்னதமான காலகட்டம். பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள் இவங்களுக்கும் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி, இவங்க ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ்டு பர்சன், இவங்களுக்கு ஒரு திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிலை, நல்ல ஒரு மேலிடத்தில் செல்வாக்கினை பெறக்கூடிய ஒரு அமைப்பு என்று சொன்னால் மிகையாக. 4ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் உங்களுக்கு 12ல் இருந்து சனி பார்வையில் இருக்கிறார். வண்டி வாகனங்கள் செலவு வைக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது. தாயாருடைய தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். உங்கள் சுகஸ்தானமும் கெடலாம். உங்களுக்கு நீங்கள் வீட்டுக்காக மெயின்டெயின் செலவு இறங்கிடாதீங்க. வீட்டில் எலக்ட்ரிக் ஒயர் மாற்றுறேன், ப்ளம்பிங் ஒர்க்கு செய்கிறேன், ஸோ டோர் ரிப்பேர் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று இறங்கிட்டிங்கன்னா அது கொண்டு போய் எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும். உங்களுக்கு டபுள் செலவு வைக்கும். இருந்தாலும் பிபி சுகர் எகிறக்கூடிய ஒரு நிலை வரும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது படிக்கும் மாணவர்கள் நல்லா படிப்பாங்க. ஏன்னா கேது உச்சம். அப்போ படிப்பு அவங்க ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதே நேரத்தில் 6ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு, அதாவது 5ஆம் இடத்து அதிபதி 7ல் இருக்கிறார். புத்திர புத்திரிகளால் மேன்மை அடையக்கூடிய உன்னதமான ஒரு வாரம். அவங்க தேக ஆரோக்கியத்தோடவும் நல்ல ஒரு மேன்மையோடவும் கல்வி நல்லா சிறப்பாக படித்து சந்தோஷமாக வீட்டுக்கு ஒத்தாசையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது அமைகிறது. கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம் இருக்கிறது. அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். நீங்கள் வேலை பார்க்குற இடம், நட்பு வட்டாரம், சொந்த பந்தம் எல்லா இடத்திலும் உங்களுக்கு ஆதாயம், ஆதரவு பெருகி வரக்கூடிய ஒரு நிலை. 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். நீங்கள் ஏற்கனவே சிம்ம ராசி ஒரு கர்ஜனை பேர் வழி.
6ஆம் இடத்துல சனி இருந்து எதிரிகள் ஓடி ஒளிந்தார்கள். இப்போ சனி வக்ரமாக இருக்குது. இருந்தாலும் உங்களை சனியால் கிடைக்கக்கூடிய யோக பாக்கியங்கள் கொஞ்சம் குறையுத ஒழிய மற்றபடி உங்களுக்கு எந்த குறையும் இல்லை. எப்போதுமே உங்களை கண்டு விரோதிகள் ஓடி ஒளியத்தான் ஒளிவார்கள். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அடுத்தது உங்களுக்கு 8ஆம் வீட்டை சனி பகவான் பார்ப்பதால் உங்களுக்கு கொஞ்சம் வயதானவர்களுக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். 1. 2வது, ஒரு சிலர் இந்த பொது இடங்களில் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து போக. அறிமுகம் இல்லாத நபர்களிடம் பேசுவதை குறைத்து கொள்ளுங்கள். அசிங்கம், அவமானம், அவப்பெயர் ஏற்படக்கூடிய ஒரு நிலை வரலாம். ஒரு சிலருக்கு எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். அடுத்தது, உங்களுக்கு 9ஆம் இடத்து அதிபதி 12ல் போய் நீச்சம் அடைஞ்சிருக்கிறார். இப்போ பாக்கிய குறைவு ஏற்படுகிறதுன்னு சொல்லலாம். அதுக்காக நீங்கள் காம்பன்சேட் பண்ணுறதுக்காக நீங்கள் அதிகமாக உழைச்சி அதை பேலன்ஸ் பண்ணால் சரியாக ஆகும். அதே நேரத்தில் உங்கள் குலதெய்வ வழிபாடு நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். எப்போ பாக்கியஸ்தானம் வலு குறைகிறதோ நீங்கள் குலதெய்வ வழிபாடு செஞ்சீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு பாக்கிய நிறைவு வரவில்லை என்றாலும் ஓரளவுக்கு காம்பன்சேட் ஆகக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக இருக்கும். அதனால் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம், ரிஷிகள், முனிகள், குருமாருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக நீங்கள் பெற வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே நேரத்தில் இந்த வெளிநாட்டு பயணம் இது மாதிரி காலகட்டங்களில் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் செல்ல வேண்டாம். அங்கே போய் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரக்கூடும். அதனால் நீங்கள் போகிறத அவாய்ட் பண்ணிக்கிங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் 10ஆம் இடம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த ராசி அன்பர்களுக்கு அற்புதமான ஒரு மாதம்னு நம்ம சொல்லிட்டோம். 10ஆம் இடம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களுக்கு 11ஆம் இடத்து அதிபதி 10ல் உட்காந்துருக்கான். பரிவர்த்தனை யோகம் முதல் வாரம். அதே நேரத்தில் உங்களுக்கு தொழிலில் முன்னேற்றம், தொழிலில் மேன்மை ஏற்படும். உத்தியோக மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். உத்தியோகத்தில் ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம். ஒரு சிலர் மேலதிகாரியுடைய பாராட்டுதலை பெறக்கூடிய உன்னதமான ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. அதே நேரத்தில் உங்களுக்கு 11ஆம் இடம் அப்படின்னும்பொழுது குரு பார்வையில் இருக்கிறது. முதல் திருமணம் உரிமை ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு அதற்கான பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். திருமணத்திற்காக எண்ணிய செயல் ஈடேறும். லாபம் மிகுதி அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் இது. பணம் ஒரு பொருட்டல்ல. பணம் பல வகையில் வந்து சேரக்கூடிய ஒரு நிலை. மூத்த சகோதரத்தால் ஆதாயம் உண்டு. 12ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். செவ்வாய் பூமிகாரகன் இருந்து பார்க்கிறார். அசையா சொத்துக்கள் மூலம் கொஞ்சம் செலவுகள் வைக்கும். வீடு மெயின்டைன் பண்ணுறேன், எலக்ட்ரிக் ஒயர் மாற்றுறேன், கதவு மாற்றுறேன்னு இப்படி எசென்ஷியலாக சில வேலைகளை செய்ய வேண்டியிருக்கும். அது செஞ்சுத்தானே ஆகணும். இப்போ ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்கும், ஷாப்ஸ் இருக்கும். அதெல்லாம் ஏதாவது டோர் போயிருக்கலாம், அதை ரெடி பண்ணணும், கலரிங் பண்ணணும். இப்படி ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு உங்களுக்கு செலவினங்கள் வைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒன்றும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. கொஞ்சம் வேலைக்கு உண்ண மாட்டீங்க, உறங்க மாட்டீங்களே ஒழிய மற்றபடி இந்த ஆனி மாதம் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாதமாகத்தான் அமைகிறது. தமிழ் தேதி 17, 18, 19 ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டம தினம் வர இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். கேஷ் டிரான்சாக்ஷன் வச்சுக்காதீங்க. வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள். இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். இந்த 3 நாளும் சந்திராஷ்டமம்னு மனசில் சொல்லிக்கிட்டு கொஞ்சம் பேச்சை குறைத்தாலே எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வணங்குங்கள். ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் கிடைக்க நான் எப்பொழுதும் பூஜிக்கும் ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்குகிறேன். வாழ்க வளமுடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.